என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளிலே, ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்று திரு அவை கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகிறது. ஒரு நிமிடம் நாங்கள் இருக்கிற இடத்திலே கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவருக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த திருப்பலியில் கலந்து கொள்கின்ற எம்மில் பலர் உடைக்கப்பட்டவர்களாக, சிதைக்கப்பட்டவர்களாக, வாழ்க்கையில் பொருள் இழந்து ஏதோ ஒரு விடயம் எங்களை துளைத்து கொண்டு இருக்கின்ற ஒரு நேரத்தில் இந்த திருப்பலிக்குள்ளாக இணைந்திருக்கலாம். அத்தனையும் ஆண்டவரிடத்திலே வைப்போம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இயேசுனுடைய திருவுடல் திரு இரத்தம் எங்கள் காயங்களை ஆற்ற வல்லமை உள்ளது. இயேசுனுடைய திருவுடல் திரு இரத்தம் எங்களை முழுவதுமாக ஆட்கொள்ளுகின்ற பொழுது, பிரியமான பிள்ளைகளே, பல மாற்றங்களையும் குணமாக்களையும் நாங்கள் சந்திக்கின்றோம். அன்று நடந்த அதே கால்கள், அதே கைகள் இயேசுனுடைய அந்த உடலை பெறும் பொழுது எங்களுக்குள் வந்து தங்குகின்றார். எம்மாவு சீடர்கள் ஆண்டவரே வந்து தங்கும் என்று சொன்ன அந்த நிமிஷம் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்படி என்றால் அவர்களுக்கு புது வழி, புது பாதை கிடைத்தது. அதே போல எங்களுக்கும் புதிய வழியை தாரும் ஆண்டவரே, புதிய பாதையை திறந்தருளும் என்று சொல்லி எங்கள் உள்ளத்தில் உள்ள அனைத்து ஏக்கங்களையும் அவர் பாதத்தில் வைத்து இந்த திருப்பலிக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வோம். தந்தை மகன் தூய ஆவியானவருடைய பெயராலே நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. எனக்கு அருமையானவர்களே, இயேசுனுடைய திருவுடல் திரு இரத்தம், அதாவது நற்கருணையை தாண்டி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு முழுமை பெறுவதில்லை. ஆகவே இது எங்களுக்காக ஆண்டவர் தன்னையே ஒப்பு கொடுத்த அற்புதமான ஒரு நிகழ்வு. ஆகவே எங்களுடைய வாழ்வை மீண்டும் ஆராய்ந்து அவர் எங்களுக்காக கொடுத்த அந்த திருவுடல் திரு இரத்தத்துக்கு நாங்கள் எவ்வளவு பிரமாணிக்கமாக இருந்திருக்கிறோம் என்று ஆராய்ந்து, அப்படி பிரமாணிக்கமாக இல்லாத சந்தர்ப்பங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே இந்த நேரம் மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்பதன் மூலமாக இந்த தூய திருப்பலியூடாக நாங்கள் இன்னும் ஆழமாக கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசிரை குறைவின்றி பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எங்களை பாவங்களை அறிக்கையிட்டு நாங்கள் அனைவருமாக சேர்ந்து சொல்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாற்றை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இந்த நாளிலும் திருமண ஆண்டு நிறைவை பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருள்களை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சிகின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சாலேம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 பங்கை கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு கால்மணையாக்கும் வரை
நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் கூறுவே. வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார். எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் கூறுவே. நீருமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் மக்கள் தம்மை உவந்தளிப்பர். வைகரை கருவுயிர்த்த பணியைப் போல இளம் வீரர் உம்மை வந்தடைவர். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் கூறுவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனதை மாற்றிக்கொள்ளார். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் கூறுவே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனங்கள் 23 தொடக்கம் 26 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்று கொண்டேனோ அதையே உங்களிடமும் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 திருவசனங்கள் 11 தொடங்கி
17 முடிய. அக்காலத்தில் ஜேசு மக்களை வரவேற்று இறை ஆட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாய தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கி கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். ஜேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன. நாங்கள் போய் இத்தனை பேருக்கு உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். ஜேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமர செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமர செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவனுடைய தூய்மை மிகு திரு உடல் திரு இரத்த பெருவிழாவிலே நாங்கள் திரு அவையோடு இணைந்து மகிழ்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் என்பது நற்கருணை. இந்த நற்கருணை இல்லாவிட்டால் ஒரு நிறைவான கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடியாது. ஏனென்றால் இதுதான் எங்களுடைய வாழ்விலே மையம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் the foundation of the Christian life அப்படின்னு சொல்லி. அதாவது கத்தோலிக்க வாழ்க்கையிலே இதுதான் அடித்தளம். இதுதான் அடித்தளம். எமக்கு வாழ்வு தருவது நற்கருணையே. என் வாழ்வை மையமாக்கி வாழச் செய்வது நற்கருணை. முதலாவதாக இது எப்படி வாழ்வின் மையமாக மாற முடியும் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நற்கருணை என்பது கத்தோலிக்க திருச்சபை கண்டுபிடித்த ஒரு வழிபாட்டு முறை அல்ல, அல்லது எங்களுடைய மூதாதையர் அல்லது எங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒரு அறிமுகப்படுத்திய ஒரு வழிபாட்டு முறை அல்ல நற்கருணை. சிலர் விசேஷ விதமாக மாற்று கருத்து உடையவர்கள் அல்லது பிரிவினை சபை சகோதர சகோதரிகள் சொல்வார்கள், கத்தோலிக்க திருச்சபையிலே நற்கருணை இருக்கிறது, எங்களிடத்திலே நற்கருணை இல்லை என்று சொல்லி. இது தவறான கருத்து. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது எங்களுடைய கண்டுபிடிப்பல்ல, மாறாக இது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒன்று. நீங்கள் விவிலியத்தை திருப்பி வாசிக்கின்ற பொழுது அங்கே யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் ஒரு விடயத்தை சொல்வார். அதாவது ஜேசு யார் என்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் விவிலியம் சொல்கிறது என்னவென்றால், யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 1 வசனத்திலே, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அது கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார், அனைத்தும் அவரால் உண்டானது என்று சொல்லி தொடர்ந்து அந்த பகுதி எங்களுக்கு சொல்கிறது. இப்போ ஜேசு யார் என்று சொல்கின்ற பொழுது அதே நற்செய்தியிலே 14வது வசனத்துக்கு வருகின்ற பொழுது சொல்லப்படுகிற ஒரு வசனம், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார் என்று சொல்லி. அப்போ ஜேசு வாக்காக இருந்தார், ஆண்டவருடைய வார்த்தையாக இருந்தார். அவர் இப்பொழுது ஜேசுவாக மாறி எங்களிடையே குடிக்கொண்டிருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது.
இந்த வாக்கு தான் பிரியமான பிள்ளைகளே எங்களுக்கு வாழ்வளிக்கிறது. இந்த வாக்கு தான் எங்களுக்கு மீட்பை கொடுக்கிறது. ஆண்டவருடைய இந்த வார்த்தை தான் எங்களுக்கு முழு முதல் ஒரு விடுதலையை கொடுக்கிறது. அதனால்தான் நீதிமொழிகள் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கின்ற பொழுது ஒரு பகுதி இவ்வாறு சொல்கிறது. அங்கே 4வது அதிகாரத்திலே நாங்கள் 21வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, என் வார்த்தைகளுக்கு செவிக்கொடு, நான் சொல்வதை கவனி, உன் கவனத்தினின்று அவை விலகாதிருக்கட்டும், உன் உள்ளத்திலிருந்து அவற்றை பதித்து வை, அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும், அவர்களுக்கு உடல் நலமும் தரும். எது? வாக்கு. அப்படி என்றால் ஆண்டவரை தேடுகின்ற, ஏனென்றால் வாக்கு மனூருவானா நம்மிடையே குடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரை தேடுபவர்களுக்கு அது உயிரளிக்கும், உடல் நலமும் கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல சங்கீத புத்தகத்திலே, திருப்பாடல் புத்தகத்திலே 107வது திருப்பாடல் 20வது வசனத்திலே நாங்கள் இவ்வாறு வாசிக்கின்றோம், தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவினின்று அவர்களை விடுவித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த வாக்கு, இந்த நற்கருணை, இந்த ஆண்டவர் தான் எங்களுக்கு விடுதலை அளிப்பவர். யோவான் எசாயா புத்தகத்திலே அழகான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 55வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்வார், எவ்வாறு ஒரு மழை பெய்து அது மண்ணுலகை நிரப்பி பயன் தந்துதான் அது திரும்புமே ஒழிய பயன் தராமல் போவாது, அதே போல ஆண்டவருடைய இயேசும் அன்பும் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி அந்த 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 இடத்திலே விளக்கப்படுத்துகிறது. எனக்கு அருமையானவர்களே, இப்போ எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை யார் என்று கண்டு கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையான அந்த நன்மையை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். நான் கடந்த காலங்களிலே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. நிறைய சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்களோடு வேலை செய்வதற்கு சில இயக்குநர்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது அவர்களுடைய அந்த கேட் காவலில் இருப்பவர்களை நாங்கள் பணியாளர்களை சந்தித்து அந்த காவல் செய்பவர்களை சந்தித்து நாங்கள் அவர்களோடு உரையாடி வந்தால் மட்டும் போதாது, மாறாக அவர்களை தாண்டி போய் நாங்கள் அதுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களை நாங்கள் சந்திக்க வேண்டும். யாரை? அந்த திரைப்பட இயக்குநர்களை நாங்கள் சந்திக்கும் பொழுதுதான் எங்களுடைய வேலையாகும். ஆகவே இயேசு யார் என்று நாங்கள் கண்டு கொண்டால் மாத்திரமே, எனக்கு அருமையானவர்களே, எங்கள் வாழ்க்கை முழுமை அடையும். நாங்கள் முழுமையான அன்பை பெற்று நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு வாழ முடியும். அதனால தான் பிலிப்பியருக்கு எழுதிய புத்தகத்திலே பவுல் அழகாக சொல்வார், 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே, அவர் ஒப்பற்ற செல்வம், ஆண்டவர் ஒப்பற்ற செல்வம் என்பதை அறிந்தவர்களால் மாத்திரமே நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். சிலர் சொல்வார்கள், விசேஷம் விதமாக பிரிவினை சபை சகோதரர்கள் சொல்வார்கள், இந்த வார்த்தை மட்டும் போதும் என்று சொல்லி. சிலர் சொல்வார்கள், இல்லை திருப்பலி மட்டும் போதும் என்று சொல்லி. இல்லை சொல்வார்கள், ஏன் எங்களில் பலர் கத்தோலிக்கர் பலர் சொல்வார்கள், நற்கருணை மட்டும் போதும், திருப்பலி மட்டும் போதும், இது என்ன விவிலியத்தை நாங்கள் இல்லை. இவை மூன்றும் சேர்ந்து தான் எங்களுக்கு வாழ்வளிக்கிறது. அதுதான் நற்கருணையாக மாறுகிறது. எனக்கு அருமையான சகோதரர்களே, ஆகவே நற்கருணையை நாங்கள் முழுவதுமாக புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் எங்கள் வாழ்வுக்கு அது வாழ்வை முன்னோக்கி நகர்த்துவது மாத்திரமல்ல, புது வழிகளை எங்களுக்கு கொண்டு தரும். அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை எங்கள் கண்களை திறக்கும். அவருடைய வார்த்தை எங்கள் கண்களை திறக்கும். உங்களுக்கு தெரியும், தொடக்க நூலிலே ஒரு சம்பவத்தை வாசிப்போம். 20வது அதிகாரத்திலே ஆகார் பாலைவனத்தில் இருக்கின்ற பொழுது அவர் குழந்தைக்காக அழுவார், ஐயோ பாலைவனத்தில் என் மகன் சாக போகிறான் என்று சொல்லி. ஏனென்றால் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் அவரோடு வந்து பேசின பொழுது, அவர் வார்த்தையை உரைத்த பொழுது தான் தெரியும், பக்கத்திலே நீரூற்றி இருப்பதை கண்டு அவள் கண்கள் திறக்கப்பட்டன என்று அங்கே வாசிக்கப்படும். அதே போல எம்மாவுஸ் சீடர்களை யோசித்து பாருங்கள். அங்கே அந்த சீடர்கள் யாரென்று தெரியாமலே இயேசுவோடு உரையாடி கொண்டு போவார்கள். இந்த நாட்களில் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாதா?
இப்படி நடந்தது அப்படி நடந்தது என்று சொல்லி அவர்கள் ஜேசுவோடு உரையாடி போவார்கள். ஆனால் கடைசியாக ஜேசு அவர்களோடு சேர்ந்து அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுதுதான் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் ஆண்டவரை கண்டு கொள்கின்ற பொழுது தான் எங்களுக்கு புது வாழ்க்கை திறப்போம். அந்த எம்மாவுஸ் சீடர்கள் என்ன நடக்கும்? அவர்கள் கண்கள் திறந்தப்பட்ட பிற்பாடு திரும்பவும் அவர்கள் வந்த வழியை நோக்கி போவதை பார்க்கின்றோம். திரும்பவும் அந்த அழைத்தலை தொடர்ந்து அவர்கள் வாழ சென்றார்கள் என்று பார்க்க போகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகின்ற பொழுது, நற்கருணையை நாங்கள் பற்றி கொள்கின்ற பொழுது அது எங்களுக்கு வாழ்வாக மாறுகிறது. கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் தான் பிரியமான பிள்ளைகளே எல்லாவற்றையும் நகர செய்கிறது, எல்லாவற்றுக்கும் வாழ்வளிக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஊற்றாக இருக்கிறது. நாங்கள் பல புனிதர்களை கொண்டாடுகின்றோம், புனிதருடைய வாழ்வை கொண்டாடுகின்றோம். இந்த புனிதர்களுடைய பின்னால் இந்த அற்புதங்களுக்கெல்லாம் காரணமானவர் இந்த நற்கருணை ஆண்டவர் தான். ஆகவே கிறிஸ்துவனுடைய திருரத்தம், கிறிஸ்துவனுடைய திருவுடல் திருரத்தம், இந்த பெருவிழாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும். ஏனென்றால் திருச்சபைக்கு இத்தனை புனிதர்களை தந்து திருச்சபை இன்னும் எங்களுடைய வாழ்வு ஆண்டவரை நோக்கி போவதற்கு காரணமாக இருப்பது இந்த நற்கருணை தான், ஜேசு ஏற்படுத்திய இந்த நற்கருணை. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவனுடைய திருவுடல் திருரத்தம் பலருடைய வாழ்க்கைக்கு பல அற்புதங்களை செய்திருக்கிறது, பல விடயங்களை செய்திருக்கிறது. ஒரு முறை நாங்கள் இந்த திரைப்படத்திற்காக லொக்கேஷன் பார்க்க நாங்கள் போவோம். அப்பொழுது என்ன நடந்ததென்றால், ஒரு இடத்துல போயிட்டு பார்க்கும்போது ஒரு தாய் ஒரு கட்பாறை நடுவிலே ஒரு சின்ன ஒரு பில்டிங், அந்த பில்டிங்குள்ளாக இருந்தார். அந்த இடத்துல இருக்கும்போது அந்த தாய் பகிர்ந்து கொண்ட ஒரு அனுபவம் என்னவென்றால், இந்த தாய்க்கு 6 பிள்ளைகள். இந்த தாயை இந்த 6 பிள்ளைகளும் ஏமாற்றி விட்டார்கள். எப்படின்னா, அவருடைய சொத்தை எல்லாம் எழுதி எடுத்துக்கொண்டு, அம்மா உங்களுக்கும் ஒரு பகுதி எழுதி வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அவளை கொண்டு போயிட்டு காட்டியிருக்கிறாங்க. ஒரு பெரிய மலைப்பகுதி, அங்கே ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு கட்டிடமும் எழுப்ப முடியாது. ஆனால் என்ன நடக்கிறது, இந்த தாய் மிகவும் துக்கத்தோடு, என்கிட்ட கடைசி காலத்தில் ஏழை பிள்ளைகளோடு நான் ஒரு ஹாஸ்டல் மாதிரி செஞ்சு, ஒரு அனாதை விடுதி மாதிரி செஞ்சு அவர்களுடைய வாழ செய்யணும் என்று சொல்லி ஆசைப்பட்டாள் இந்த தாய். என்ன நடக்கிறது, கடைசியாக இவள் மனம் நொந்து அழுது கொண்டு ஒவ்வொரு நாளும் சேர்ச்சுக்கு போகும் பொழுது நற்கருணை பெருவிழாவில் ஒரு அருள் தந்தை பிரசங்கம் பண்ணுகிறார். எப்படி? நற்கருணை மீது பக்தி கொண்டு ஆழமாக விசுவாசிக்கிற எவருக்கும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னாலும் போகும் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார். இவளுக்கு இது ஆழமாக பதிகிறது. ஒவ்வொரு நாளும் நற்கருணையை போயிட்டு அவள் சந்தித்து ஜெபிப்பாளாம். எனக்கு கொடுத்த இந்த மலை பெயர்ந்து போகணும், நான் இந்த இடத்துல ஒரு கட்டிடம் கட்டணும்னு சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் நற்கருணை சந்தித்த பிற்பாடு இந்த மலையை பார்த்து சொல்வாராம், நான் நற்கருணை மீது விசுவாசத்தோடு இருக்கிறேன், மலையே நீ பெயர்ந்து கடலுக்குள் போக வேண்டும் என்று சொல்லி. அந்த கட்பாறையை பெயர்ந்து கடலுக்குள் போ என்று சொல்லி ஜெபிப்பாளாம். இப்போ யோசிப்பீங்க எல்லாரும், போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கட்பாறை போகுமா? பிரியமான பிள்ளைகளே, கட்பாறை போனது. கட்பாறை பெயர்ந்து கடலுக்குள் போனது. எப்படி என்றால், ஒரு நாள் நற்கருணையை சந்தித்து விட்டு இவள் வருகின்ற பொழுது அவள் வழக்கம் போலவே அந்த ஜன்னலை திறந்து அந்த மலையை பார்த்து சொல்கின்றார், நீ பெயர்ந்து, நற்கருணை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அந்த வார்த்தை மீது நம்பிக்கை இருக்கிறது, கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, நீ பெயர்ந்து போக வேண்டும் என்று சொல்லிட்டு அவள் கதவை திறக்கும் போது சில அதிகாரிகள் ஓடி வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், இந்த இடம் யாருடையது? இந்த தாய் சொல்கிறார், என்னுடையது தான்ப்பா. அம்மா, நாங்கள் ஆபர் செய்யணும், துறைமுகத்தை நாங்கள் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், அதுக்கு சில கட்பாறைகள் தேவை, உங்களிடத்திலிருந்து சில கட்பாறைகள் நாங்கள் உடைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி. தாராளமாக உடைத்துக் கொள்ளுங்க, அதுக்கான சம்மானத்தை அல்லது அதுக்கான பணத்தை கொடுப்போம். எனக்கு பணமெல்லாம் வேணாம், இந்த இடத்துல ஒரு பில்டிங் எனக்கு போட்டுத்தாங்கன்னு அவங்க கெஞ்சிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு மாதத்தில் அங்கு இருந்த முழு கற்களும் உடைக்கப்பட்டது. போய் சேர்ந்த இடம் எங்கே? ஆபர் செய்வதற்காக, கடற்கரை துறைமுகம் செய்வதற்காக கடலிலே கொட்டப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, எப்படி நடக்கும் என்றல்ல,
விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கான வழியை வைத்திருப்பார், அதை நடத்தி முடிப்பார். இதுதான் எங்களுடைய விசுவாசம், இதுதான் நற்கருணை செய்யக்கூடிய அற்புதம். பலருடைய வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்களை நற்கருணை ஆற்றிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே. ஆகவே இன்றைய நாளிலே கிறிஸ்துவனுடைய திருவுடல் திருத்த பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் உண்மையாகவே நாங்கள் ஆண்டவருக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எங்களுள் வந்து தங்குகின்ற பொழுது, ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கின்ற பொழுது பல மாற்றங்களை நாங்கள் சந்திப்போம். பல விடயங்களை அன்று நடந்த அதே இயேசு, அன்று குணமாக்கிய அதே இயேசு, அன்று பாவைகளை மன்னித்த அதே இயேசு, அன்று விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை மன்னித்து ஏற்றுக்கொண்ட அதே இயேசு, அன்று கனானிய பெண்ணுடைய கண்ணீரை துடைத்த அதே இயேசுவை தான் திருவுடல் திருத்தமாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அப்பொழுது என்ன நடக்கும்? எங்களுடைய கண்களில் உள்ள கண்ணீர் துடைக்கப்படும், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், எங்களுடைய உள்ளத்தில் உள்ள எல்லா குறைகளும் நீக்கப்படும். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, தகுதியான உள்ளத்தோடு நற்கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், உலகத்திலே முதல் நற்கருணை வாங்கிய நபர் யார்? உலகத்திலே முதல் நற்கருணையை பெற்றுக்கொண்ட நபர் யார்? இந்த கேள்வி புதிதாக இருக்கும், சில நேரம் குழப்பமாக இருக்கும். ஆம், முதல் நற்கருணையும் திரு ரத்தத்தையும் பெற்றது யூதாஸ் காரியோத்து, இயேசுவை காட்டி கொடுத்தவன். விவிலியம் சொல்கிறது, அவன் யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 26வது வசனத்திலே அவன் நற்கருணையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு சாத்தான் அவனுக்குள் நுழைந்தது என்று. அப்படி என்றால் நற்கருணை வாழ்வு தரும், அதே நேரத்தில் தகுதி இல்லாமல் நாங்கள் பெறுகின்ற பொழுது அது சாபமாகவும் மாறும். ஆகவே தகுதியுள்ளவர்களாக நாங்கள் இயேசுனுடைய திருவுடல் திரு ரத்தத்தை பெற்றுக்கொள்ளணும். அதான் நான் நினைக்கிறேன், நிறைய பேர் நற்கருணை எடுத்துகிட்டு போய் ஆலயத்தை விட்டு வெளியே போனோடனே சண்டை பிடிப்பார்கள், வீட்டுக்கு போனோடனே சண்டை பிடிப்பார்கள். ஏனென்றால் தகுதி உள்ளவர்களாக நாங்கள் எடுக்க பழக வேண்டும். தகுதியற்ற தன்மையாக நாங்கள் நற்கருணை எடுக்கும் பொழுது அது சாபமாக மாறும். ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் ஜெபிப்போம். நற்கருணை வாழ்வு தருகிறது, நற்கருணை அற்புதம் செய்கிறது. அதே நேரத்தில் எப்பொழுதும் நாங்கள் தகுதியை ஆராய்ந்து ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற பிள்ளைகளாக மாறுவோம். ஆண்டவர் இன்றைய நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியானவருடைய பெயராலே ஆமென். ஆண்டவரை நாங்கள் முழுமையாக நேசிக்கிறோம். ஒரு திரு அவையாக நாங்கள் நற்கருணையிலே எங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் அனைவரும் இப்பொழுது அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவுடன் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென்.
இதே நம்பிக்கை விசுவாசத்தோடு எங்கள் ஜெபங்களை ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். உங்கள் பதில் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்றாட திரு உணவால் எம்மை ஆதரிக்கும் அன்பரே, திருச்சபையின் திருப்பணியாளர்கள் உமது திரு உணவால் திடம்பெற்று இறை மக்களையும் உமது திரு உணவால் திடப்படுத்த வரம் கேட்டு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் உண்ணும் உணவில் எங்கள் பெயர் எழுதியுள்ள இறைவா, நாட்டு மக்கள் எல்லோருக்கும் அடிப்படை தேவையான உணவு, உடை, உறைவிடம், உரிமைகள் கிடைக்க நாட்டு தலைவர்கள் ஆற்றலோடு செயற்பட வரம் கேட்டு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பசித்தோரை நலன்களால் நிரப்பும் பரமனே, உணவின்றி தவிக்கும் ஏழை மக்களுக்கு அன்றாட உணவுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்க செய்யவும், அதிகம் வைத்திருப்போர் பகிர்ந்து கொள்ளும் மனநிலையையும் வரமாக கேட்டு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும், வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைப்பொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னால் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையில் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மை உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைப்பொருளை நீர் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கையில் ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்த நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் தூய நற்கருணை வழியாக எங்கள் வாழ்வில் செய்து வருகிற எல்லா நன்மைகளை நினைத்து அவரை நாங்கள் இவ்வாறு போற்றி புகழ்வோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், 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 ஆண்டவரை அப்பா என்று அழைக்கும் வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவரை அப்பா என்று அழைத்து எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தியும் என்று சொல்லி நாங்கள் உருக்கமாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீப்பராம் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவரோடு ஆண்டவர் கொடுக்கிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இது என் உடல் என் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே,
ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். உலகின் ஒளி அது நான் என்றே, உண்மையின் வழி அது என்னில் என்றே. உலகின் ஒளி அது நான் என்றே, உண்மையின் வழி அது என்னில் என்றே. வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீர், வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தீர். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீர், வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தீர். இயேசுவே உம் நினைவாக செய்திடுவே, இயேசுவே உம் நினைவாக செய்திடுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே, உயிர் மதிப்புள்ள உம் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கிறது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, வேபும் தொலைக்காட்சியிலே போகின்ற எல்லா நிகழ்வுகளையும் விசேட விதமாக தமிழ் நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் கண்டு கழிக்கின்றீர்கள் என்று சொல்லி
ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றீர்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசேஷ விதமாக திருப்பலியிலே கலந்து கொள்ள முடியாத நிறைய பேர் வீடுகளிலே திருப்பலியிலே கலந்து கொள்கின்றீர்கள். எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களுடைய கருத்துக்களை, விண்ணப்பங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த திருப்பலி இந்த இடத்திலிருந்து தான் ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இன்று நாங்கள் இங்கு ஒளிப்பதிவு செய்கின்ற இந்த திருப்பலி ஒரு சிற்றாலயம், திருப்பலி நடத்துகின்ற ஒரு சிற்றாலயம், ஒளிப்பதிவு செய்வதற்கென்றே எங்களுக்கு அமைக்கப்பட்ட நீங்கள் கொடுக்கப்படுகிற ஒரு சிற்றாலயம். இந்த சிற்றாலயம் இப்பொழுது பல ஆண்டுகளாக இங்கே தேவத்தையிலே இருந்து இயங்குகிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், சில பொருட்கள் பாவித்து கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய பயன்பாடு அல்லது அதற்கு அதனுடைய அந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவடையும். அதே போல தான் இந்த சிற்றாலயத்திலும் இந்த கூரைகளாக இருக்கட்டும் அல்லது இங்கு பொருத்தப்பட்டிருக்கிற மின்விசிறிகளாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும் அல்லது இந்த லைட்களாக இருக்கட்டும், அதனுடைய அந்த காலத்தை இழந்து விட்டது. ஆகவே அதையெல்லாம் மீள் இயக்க வேண்டிய அல்லது அதையெல்லாம் திரும்பவும் இணைக்க வேண்டிய தேவை எங்களிடத்திலே இருக்கிறது. இந்த கூரைகளிலிருந்தெல்லாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சி கொட்டுறதெல்லாம் காணக்கூடியதாக இருக்கும். சில நேரம் திருப்பலி நடத்தும் போது நாங்கள் துப்புரவாக்கி கொண்டு தான் அதை நடத்துகிறோம். ஆகவே இதை சீரமைப்பதற்கு ஒரு பெரிய தொகை பணம் தேவைப்படுகிறது. ஆகவே திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிற நன்மை பெறுகிற தமிழ் பேசும் விசேஷ விதமாக தமிழ் பேசும் பிள்ளைகளிடத்திலே உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் காணிக்கைகளையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே தயவு செய்து உங்களால் முடிந்த இந்த காணிக்கைகளை கொடுத்து இதை மீண்டுமாக சீரமைத்து இன்னும் அழகான ஒரு சேவையை இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு நாங்கள் உங்களை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம், கேட்டு நிற்கின்றோம். ஆகவே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் வேர்பும் தொலைக்காட்சியினுடைய வங்கி கணக்குக்கு வைப்பிட்டு கீழே கொடுக்கப்படுகிற இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் அழைத்து இவ்வாறு நீங்கள் ஒரு தொகையை கொடுத்திருக்கிறீர்கள், காணிக்கையை கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அறிவிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை வந்தடையும். ஆகவே இந்த உதவிகளை செய்து எங்களுடைய சேவையை தொடர்ந்து ஆற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீர்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாகிய வல்ல இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே.